வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏகே இப்போ நடிச்சிட்டு இருக்கிற விடாமுயற்சி படத்திலிருந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்டர்ஸ் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய செகண்ட் லுக் அண்ட் தேர்ட் லுக் ரெண்டுமே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. போன வாரம் தான் பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு பெரிய அப்ரிசியேஷன்லாம் வந்து கிடைக்கல. ஏன்னா ரொம்பவே சிம்பிளான ஒரு போஸ்டராக தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த 2 போஸ்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக ஏகே கன் வச்சிருக்கிற அந்த ஒரு போஸாக இருக்கட்டும், அந்த ஒரு போஸ்டரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருந்துச்சு, ஒரு ஹாலிவுட் லுக் கொடுக்குற விதமாகவும் இருக்குது. இந்த போஸ்டரை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு. அண்ட் காருக்குள்ளே உட்காந்துருக்கிற அந்த போஸ்டருமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏகே கையில் கன் வச்சு நின்றுட்டு இருக்கிற இந்த ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா அவர் நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு இடம் வந்து ஒரு வீடு மாதிரி வந்து காட்டப்படுது. கண்டிப்பாக அவருடைய வீடாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கன்னோடைய எண்டில் ஒரு ஷூ உங்களுக்கு தெரியும். ஸோ ஏகே வந்து யாரையோ அடிச்சு போட்டிருக்காரு. மேபி அந்த வீட்டில் வந்து ஒரு சின்ன ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட வந்து இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த வீடு வந்து படத்தோடைய வில்லனான ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவருடைய வீடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போன வாரம் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் செகண்ட் லுக் அண்ட் தேர்ட் லுக் ரெண்டுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேபி அடுத்த வாரம் வேற ஏதாச்சும் ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலாமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏகேவை தாண்டி த்ரிஷா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கேரக்டர் போஸ்டர் மாதிரி ரிலீஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த 2 போஸ்டர்ஸில் உங்களுடைய ஃபேவரட் போஸ்டர் இது. இந்த போஸ்டர்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சிருக்கிற இந்தியன் 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வர ஃப்ரைடே ஜூலை 12 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு ஈவினிங் டிவியில் இந்த இந்தியன் 2 படத்தோடைய ஆடியோ லான்ச்சை டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோடைய டேரக்டரான சங்கர் இந்த படத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த படத்தில் ஒரு சில சர்ப்ரைசஸ்லாம் வந்து இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ட்ரெய்லரில் பார்ப்பீங்க, ஒரு சில விஷயங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ட்ரெய்லரில் அப்படின்னா சர்ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் தாத்தா வந்து பல கெட்டப்பில் அப்பியர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இல்லாமல் படத்தில் வேறு சில சர்ப்ரைஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. மெயினாக கிளைமேக்ஸ் பற்றிலாம் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். இந்த இந்தியன் 2 படம் சென்சார் பண்ணிட்டாங்க. படத்தோடைய டியூரேஷன் வந்து 3 hours 4 minutes அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா பொதுவாகவே டைரக்டர் சங்கரோடைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 hours கிட்ட தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் 2 கண்டிப்பாக ஒரு லாங் டியூரேஷன் ஃபிலிமாக தான் இருக்குங்கிறது முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்தியன் 2 உடைய ஃபுட்டேஜ் அதிகமானதுனால தான் இதை ஒரு படமாக ரிலீஸ் பண்ணாமல் இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3ன்னு 2 பாகமாக வந்து பிரிஞ்சிருக்கு. அதனால் கண்டிப்பாக பெரிய படமாக தான் இருக்குங்கிறது முன்னாடியே தெரியும். அண்ட் சங்கரை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா என்கேஜிங்காக கொண்டு போயிடுவார். அதே மாதிரி இந்த இந்தியன் 2 படத்துலையுமே ஸ்க்ரீன் பிளே நல்ல விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டாரு அப்படின்னா நல்லாயிருக்கும். பொதுவாக சென்சார் போர்டு வந்து எல்லா படங்களையுமே பாராட்டிட மாட்டாங்க. ஆனால் இந்த இந்தியன் 2 படம் பார்த்துட்டு அவங்களே பாராட்டியிருக்காங்க அப்படின்னு உலகநாயகன் வந்து ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த இந்தியன் 2 படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெரிய அளவில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்து இல்லை. ரொம்ப நார்மலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து இருக்குது. பட் படம் ரிலீஸ் ஆகி படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த இந்தியன் 2 படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இந்தியன் 2க்கு அடுத்து உலகநாயகன் நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து தக் லைஃப். ஸோ தக் லைஃப் படத்துக்கான அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூலை 23 சென்னையில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அந்த ஷெட்யூலில் வந்து உலகநாயகன், எஸ்டிஆர் 2 பேருமே இருப்பாங்க அப்படின்னுமே சொல்லப்படுது. அண்ட் இந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு அடுத்த மூவி டீம் வந்து ஃபாரின் போகிறாங்க, அயர்லாந்து போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. தக் லைஃப்க்கு அடுத்து உலகநாயகன் நடிக்கிற படம் KH-237. அந்த ப்ராஜெக்டை அன்பறிவு மாஸ்டர்ஸ் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ தக் லைஃப் ஷூட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 monthsக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மணிரத்னம் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் பாதி ஷூட்டிங் வந்து முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த KH-237 ஷூட்டிங் வந்து இந்த வருஷம் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. தக் லைஃப், KH-237 இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு கட்டத்தில் ஹெச் வினோத், உலகநாயகன் இந்த காம்போல ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ராஜெக்ட் என்னாச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்லி டிராப்ட். இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போகிறது கிடையாது. சரி, இப்போ இல்லைனா ஃபியூச்சரில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கானா அதுவுமே வந்து சந்தேகம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஹெச் வினோத் அடுத்த தளபதி விஜயை வச்சு தளபதி 69 ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணுவார். அந்த படம் முடிச்சதுக்கப்புறமா கார்த்தி வச்சு தீரன் 2, அதுக்கப்புறமா தனுஷை வச்சு ஒரு கான்மேன் ஸ்டோரி ஒன்று பண்ணுவார். ஸோ இதுதான் அவருடைய லைனப். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய அடுத்த படமான கூலி படத்துக்கான ஷூட்டிங் ஹைதராபாத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாகவே வந்து இதை சொல்லிட்டாங்க. அண்ட் இந்த ஷூட்டிங்கில் ஸ்ருதிஹாசனுமே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. இதை அவங்களே அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸ்ருதிஹாசனை தாண்டி பிகில் படத்தில் நடித்த ஆக்ட்ரஸ் ரெபா மோனிகா ஜான் அவங்களுமே இந்த கூலி படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் இல்லாமல் மாஸ்டர் மகேந்திரன் அவருமே இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க
பண்ணுறதா சொல்லப்படுது. ஆனால் கன்ஃபார்மாக வந்து தெரியல. இதெல்லாம் தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் அவர் வந்து இந்த கூலி படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருந்துச்சு. அந்த ரூமர் மறுபடியும் வருது. ஸோ ஃபகத் ஃபாசில் வந்து இந்த கூலி படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அஃபிஷியலாக சீக்கிரமே தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஃபகத் ஃபாசில் வந்து சூப்பர் ஸ்டாரோடைய வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டாரு. அண்ட் இன்னைக்கு வேட்டையனுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருந்தாங்க. வேட்டையன் டப்பிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஃபகத் ஃபாசில் வந்து கலந்துக்கிட்டாரு. ஃபகத் ஃபாசில் அவருடைய டப்பிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சூப்பர் ஸ்டாரும் சீக்கிரமே வந்து கலந்துப்பாரு. சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்தடுத்த லைனப்ஸில் வந்து டைரக்டர் நெல்சன், மாரி செல்வராஜ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கூலிக்கு அடுத்து அவர் எந்த படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல. ஆனால் வேல்ஸுக்கு வந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு நியூஸ் வந்திருந்துச்சு. அந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ கிடைச்சிருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்ட படத்தை எடுத்த கார்த்திக் சுப்ராஜ் அவர் மறுபடியும் 2வது முறையாக சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் வந்து இப்போ சூர்யா 44 ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஷூட்டிங் போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் வந்து ஊட்டியில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த சூர்யா 44 படம் வந்து அடுத்த வருஷம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரிலீஸ் ஆயிடும். ஸோ இந்த படம் முடிச்சுட்டு மறுபடியும் சூப்பர் ஸ்டார் கூட கார்த்திக் சுப்ராஜ் வந்து கொலாபரேட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு டாக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. சீக்கிரமே தெரிய வரும். ஆக்டர் ஆர்யா அண்ட் சந்தானம் இவங்க காம்போல வந்து 2 படங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு மேடையில் இவங்க 2 பேருமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 2. ஸோ இன்னைக்கு அந்த படத்துக்கான பூஜை போட்டு ஷூட்டிங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் பார்ட் 1 டைரக்ட் பண்ண பிரேமானந்த் அவர் தான் இந்த பார்ட் 2மே டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ ஆர்யா தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறார். அவருடைய தயாரிப்பில் சந்தானம் நடிக்கிறாரு. இந்த ப்ராஜெக்டில் வந்து ஆக்ட்ரஸ் மீனாட்சி சௌத்ரி அவங்க ஹீரோயினாக நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லாமல் ஆர்யா, சந்தானம் இவங்க 2 பேருமே ஒரு படத்தில் நடிக்க போகிறாங்க. பட் அந்த ப்ராஜெக்டை யார் டைரக்ட் பண்ண போகிறா, யார் தயாரிக்க போகிறா, எப்போ அது நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து அது நடக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். தங்கலான் படத்தோடைய ட்ரெய்லர் சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து சென்சார் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் டியூரேஷன் வந்து 2 minutes 12 seconds அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ தங்கலான் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அதாவது நாளைக்கு ஜூலை 8ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு அன்அஃபிஷியலாக. பட் இப்போ வரைக்குமே அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே வரல. ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு தங்கலான் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. மேபி இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகலாம், இல்லை இன்னுமே வந்து டைம் ஆகலாம். பட் நாளைக்கு ஜூலை 8ஆம் தேதி வேற ஒரு படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. அது எந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் பாலாவுடைய வணங்கான். ஸோ வணங்கான் ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. வணங்கான் படம் வந்து ஆகஸ்ட் 15th டார்கெட் பண்ணுறதா வந்து சொல்லப்படுது. நாளைக்கு ட்ரெய்லருடைய எண்டில் ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.